போட்டா என் கால் கிட்ட போடு. என்கிட்ட கொஞ்சம் விட்டு நான் போடுறேன். என்கிட்ட கொடுறா. ரொம்ப தூரமாக போடாத, அடிச்சுட்டு போய் இப்படி ஓரத்து இப்படியே போட்டு. வாவ். பொறி வாங்கிட்டு வந்துருக்கலாம். உனக்கு தெரியுமா எவ்வளோ மீன் குஞ்சு இருக்குன்னு? நீ நினச்ச நம்ம 2 குஞ்சுக்கு தான் போவோன்னு. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தோம்னா போட்டோம்னா எவ்வளோ மீன் பாரு. இந்த வரை என் கால் பக்கத்தில் எங்கிட்ட தான்டா அதிகமாக இருக்கு. ஆளெல்லாம் சுத்தம் பண்ணிருப்பாரு. தமிழ்நாடுக்காரங்களுக்கு இங்கே நிறைய இடத்துல தோட்டம் கடை வச்சுருக்கானுங்க. நிறைய பேர் இருக்கு. தமிழ்நாடாக தான்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரிச்சிருப்பானுங்க. என்ன ஒரு கருப்பு மீன் கடிச்சிட்டு இருக்கு பாருடா என் காலை. இந்த கருப்பு மீன் அது குரத்தி கடிச்சிட்டு இருக்குது. அது தவளை குட்டி. மீன் மாதிரி இருக்குடா. குரத்தி குட்டிம்பாங்கல்ல, பாருங்க 2 ஒட்டிக்குது வரும் பாறையில். அப்படியா? மீன் இல்லையா? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது அப்படியே தவளையாக மாறிடும். தலை வந்துருச்சு பாரு இப்போ ஓரளவுக்கு. அது நான் மீன் நினச்சிட்டு இருக்கேன். தவளை குட்டி. சூப்பரான இடம். சின்ன வயசில் நம்ம பள்ளத்துல எல்லாம் போய் குரத்துக்குட்டி மீன் பிடிச்சிட்டு வந்துருப்போம். ஆமாம், மழை பெஞ்ச போகுமே வந்தால் அது நீளமாக வா. அதுதான் நம்ம ஊர் பாசை குரத்தி குட்டி. தேங்காய் தட்டியில் பிடிச்சிட்டு போகணும்.